வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை மனிதனுக்கு கிடையாது. அதே போல உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கும். அதனால் யாரிடமும் உங்களால் கூற முடியாது. இன்னும் சில நேரங்களில் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள், நம்பியவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள், அதை உங்களால் மன்னிக்கவே முடியாது. உங்களுடனே இருந்து கொண்டு உங்களுக்கு பெரிய ஒரு துரோகத்தையே செய்திருப்பார்கள். அதை உங்களால் மன்னிக்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். பண விஷயங்களில் ஏற்பட்ட இழப்புகள், இந்த மூன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்பொழுது சில மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். இவை அனைத்தும் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களால் எந்த விதமான செயல்களையும் செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளை நான் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. இதற்கெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கிறாய்? அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சிம்மம் ராசி மக்களின் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மிகவும் பொதுவானதாகவே காணப்படும். நீங்கள் வெளியில் மிகவும் வலிமையானவர்களாக தோற்றத்தில் காணப்படுவீர்கள். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய தோரணை, அது அனைத்தையும் பார்த்து நீங்க வெளியில வலிமையான ஒருத்தவன் பயமா, இவன்ட்ட நம்ம வச்சுக்கிடவே கூடாது அப்படின்னு அனைவரும் நினைப்பாங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள் பல காயங்கள் இருக்கும். அதனை நினைத்து தினசரி இரவு நேரங்களில் தூங்கும் பொழுது நீங்கள் அழுது உங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெளியில் சொல்ல முடியாத சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் தெரியுமா ஏற்பட்டது? ஜோதிட ரீதியாக இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது சனி பகவானும் ராகுவின் பாதிப்பும். இவர்கள் இருவரும் சேர்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நீங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு வருவீங்க. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைப்பீங்க, அங்க ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருப்பது சனி பகவானும் ராகுவின் பாதிப்புகளும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்தும் தடைபட்டு விடுகிறது. ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முன்கூட்டியே நீங்க திட்டமிட்டு வைத்தாலும் சரி, அது தொழிலாக இருக்கட்டும், எங்கேயாவது செல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுடைய காதலனுடனோ திருமணமான நபர்களினுடனோ நீங்கள் எங்கேயாவது குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்று எது நீங்கள் திட்டம் போட்டு வைத்தாலும் அது உடனே தடைபெற்று விடும். வேறு ஏதாவது ஒரு வேலையானது ஏற்பட்டுவிடும். உங்களுடைய முயற்சிகளும் தாமதமாகவே நடக்கும். நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு செயலை செய்து முடிக்கணும், ஒரு தொழிலை தொடங்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஒரு தொழிலை உங்களால தொடங்கவே முடியாது. இன்னும் 1 வருடங்கள் 6 மாதங்கள் வரைக்கும் அந்த ஒரு வேலையானது இழுத்தடித்து கொண்டே போய்கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தாமதமானது உங்களுடைய முயற்சிகள்ல ஏற்படும். சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்களும் அதை எப்படியாச்சும் அடைஞ்சிட்டா உங்களுடைய வாழ்க்கை மாறிடும். நீங்களும் அதை நோக்கி போவீங்க. ஆனா அது உங்களை கைவிட்டுரும். இதனால உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவானாலும் ராகு கேதுவாலும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தது. அடுத்ததாக திருமண விஷயத்துல இந்த சிம்மம் ராசிக்காரங்க ரொம்பவே அடி வாங்கியிருப்பாங்க. சிம்மம் ராசி நண்பர்கள்ல சிலருக்கு இந்த அனுபவமானது நிச்சயமாக இருந்திருக்கும். இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். திருமணம் வரைக்கும் பேச்சு சென்று திடீரென்று தடைபட்டிருக்கும். நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. திருமணம் வரைக்கும் போயிருக்கோம், என் கல்யாணம் வரைக்கும் பத்திரிகை கூட அடிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி போய் திருமணம் நின்று இருக்கும். இன்னும் சிலருக்கு, இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தும், அதாவது பொண்ணு பார்த்த உடனே மாப்பிள்ளை பார்த்த உடனே ஜாதக பொருத்தம் இல்லாமல் அந்த ஒரு இடத்தில் திருமணம் நடந்து நின்று இருக்கும். இது நிச்சயமாக நடந்திருக்கும். இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய குடும்பமும் கவலை கிடைந்திருக்கும். என்னடா என்ன திருமணம் சம்பந்தமா எது பார்த்தாலும் இந்த மாதிரி வரன் பார்த்தாலும் இந்த மாதிரி நடந்து கொண்டே இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு சர்ச்சையானது கிளம்பி கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா ஏற்படுது? சில காலங்களில் திருமண தடையானது உங்களுடைய ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு காலத்தில் சனி, ராகு, கேது இந்த கிரகங்கள் தாக்கத்தால் மட்டுமே அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. அதனால தான் திருமணமானது தாமதமாகி கொண்டே இருக்குது. நீங்க ஒன்று நினைச்சா அவங்களுடைய வாழ்க்கையில அது ஒன்று நடக்கும். அதனால உங்களால நினைத்ததை உங்களால பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கடினமான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். திருமணம் செய்யணும்னு நினைச்சாலும் தாமதமாகி கொண்டே தான் இருக்கும். அது காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய உறவாக இருக்கட்டும், வீட்டில் பார்க்கக்கூடிய வரனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஒரு தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். அடுத்ததா, குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பாங்க. சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு சில பெரிய கவலையை நீங்க அனுபவித்திருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகள்
உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நபர் உங்களுடைய கணவனும் இல்லை உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் மட்டும்தான். பெற்றோர்களுக்கு குழந்தைகள் தானே முக்கியம். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை உருவாக்கும். அந்த ஒரு பாதிப்பானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டிருக்கு. நீங்க ஒன்று கூறுவீங்க, உங்களுடைய குழந்தைகள் ஒன்று கேட்பாங்க. அதை செய்யாதான் சொன்னா அதைத்தான் செய்வாங்க. அது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், பெரிய குழந்தைகளாக இருக்கட்டும், அனைவரும் இதை நிச்சயமாக செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய குழந்தைகள் முன்னாடி படித்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய படிப்புல ஆர்வத்தை காட்டவே மாட்டாங்க. படிப்புல ஆர்வத்தை காட்டாம இருப்பதோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனையை உருவாக்கும். நீங்க அவங்க மீது ஒரு தனியான ஒரு கவனத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. நீங்க கோபப்பட்டாலும் மாற்றம் இல்லாமல் இருக்கலாம். நீங்க கோபப்பட்டு அவங்கள அடிச்சா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க விருப்பப்படிதான் அவங்க நடந்து கொள்வாங்க. இதனால நீங்க மிகவும் பாதிப்படைந்து கொண்டிருப்பீங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளின் நடத்தை குரு மற்றும் புதன் பகவான் இந்த கிரகங்களின் தாக்கத்தால் மட்டுமே இந்த குழந்தைகளின் நடத்தை தவறான வழிகளில் போய் கொண்டிருக்கும். இந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கு. இதனால படிப்பில் அவங்களுக்கு கவனமானது குறையும். பெற்றோரின் பேச்சை கேட்காமலும் சுத்தி கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நிலைமையானது நாளை வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். இதுவரை இருந்த தடைகள் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எது செய்தாலும் தடைகள் இருந்த இடத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற முக்கியமான 10 நல்ல விஷயங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கும். மன அமைதியை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். குடும்பத்துல அமைதியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். திருமண வாய்ப்பை நிச்சயமா உருவாக்கி கொடுக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி. இது திருமணம் நடக்காமல் இருந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிடித்த நபருடன் திருமணமானது நடக்கும். பிடிக்காமல் கட்டுப்பாட்டுடன் திருமணம் நடக்காமல் உங்களுக்கு பிடித்த நபருடன் உங்களுடைய மனசு சரின்னு சொன்னால் மட்டும்தான் அந்த ஒரு திருமணமானது நடக்கும். இல்லை அப்படின்னா அந்த ஒரு திருமணமானது பாதியிலே நின்றுவிடும். குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பணவரவானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இருக்கின்ற கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து பணவரவு அதிகரிக்கக்கூடும். வேலைவாய்ப்பு வேண்டிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் மரியாதையானது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அந்த ஒரு மரியாதையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது அது உங்களுடைய கையில் தான் உள்ளது. பழைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். நீண்ட நாட்கள் தீராமல் இருந்த பிரச்சனைகளானது இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்து நல்ல ஒரு மாற்றமானது உருவாகும். உங்களுடைய வாழ்க்கை புதிய பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய அதிபதி சூரிய பகவான். இந்த சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான் அவருடைய கிரகமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிகாரத்தையும் மரியாதையையும் வெற்றியையும் இந்த மூன்றையும் தரக்கூடிய இடத்தில் உங்களுடைய அதிபதி அமர்ந்திருக்கிறார். எனவே இந்த ஒரு நேரத்தில் சூரிய பகவான் இந்த சூரிய கிரகமானது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக உங்களால் வாழ முடியும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிட்டும். குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல செய்தியானது உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் குருவின் கிரகமானது பலம் பெற்று உங்களுடைய குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள். ஏன்னா குருவோட சக்தியானது இந்த ஒரு நேரத்தில் பலம் வாய்ந்து இருக்கிறது. இதனால உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. படிப்பிலும் ஆர்வம் காட்டுவாங்க. அவங்களுடைய போக்கிலும் விடுங்க. இருந்தாலும் விட்டு பிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. பிரச்சனைகள் மறைய நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தினமும் காலையில உங்களுடைய அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானை பார்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரம் காலையில எழுந்து செய்யுங்கள். சிவபெருமானையும் நீங்கள் வழிபடுங்கள். இதெல்லாம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையை நீங்க வைக்க வேண்டும். தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும். எந்த விதமான செயல்களை தொடங்கினாலும் அதுல நீங்க தன்னம்பிக்கை அதிகமாக வையுங்க. அந்த ஒரு செயலானது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். கடந்த காலத்தை நீங்கள் மறக்க வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் அந்த கடந்த காலத்தை நீங்கள் மறந்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. புதிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டால் மட்டும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் முக்கிய பரிகாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய அதிபதிக்கான முக்கிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய ஒரு நாள். வானத்தில் ஒரு முறையாவது நீங்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவாலயத்தில் போய் தீபத்தை ஏற்றி வழிபடலாம். சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தும் வழிபடலாம். எனவே இதனை மட்டும் வாரத்தில் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும்.
எனவே சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் உங்களை மிகவும் வலிமையானவராக மாற்றுவதற்காக மட்டுமே, உங்களை கீழே தள்ளுவதற்கு கிடையாது. எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் அமைதியும், திருமணத்துல ஒரு சந்தோஷமான விஷயமும், குழந்தை பாக்கியமும் மெல்ல மெல்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உடனே கிடைக்காது, பொறுமையாக கிடைக்கும். காத்திருந்தீர்கள் அப்படினால் பலனானது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தலைவிதியும் இந்த ஒரு நேரத்தில் முழுமையாக மாறப்போகிறது. வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.